அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தான். யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பைபிள் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. யாக்கோபு தெரியும், யூதா தெரியும், ஸ்தோத்திரம் தாவீது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த யாபேஸ் இந்த மனுஷன் பைபிள்ல மறைந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாபேசுடைய கருத்தான ஜெபம், தெளிவான ஜெபம், வலிமையான ஜெபம், கர்த்தர் கேட்ட ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஜெபம் என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே என்னை உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அவன் யாபேஸ் வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, I look to Jesus Christ, தேவனை நோக்கி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். What is the prayer request? அவன் ஜெப குறிப்பு என்ன? சகோதர சகோதரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெப குறிப்பு என்ன? நீ பண்ண ஜெபத்துடைய மேன்மை என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாபேசுடைய ஜெபம் என்ன தெரியுமா? அவன் எதுவுமே கேட்கல. அவன் ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம். It was only one prayer request. அவன் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஹalleluya, ஹalleluya. பாவரிக்கின் ஜெபம் தாங்க அற்புதத்தை கொண்டு வர முடியும். பாவரிக்கின் ஜெபம், ஒரு ஆழமான ஜெபம், ஒரு உருக்கமான ஜெபம், a confessed prayer, அறிக்கையின் ஜெபம். யாபேஸ் என்கிற தேவ மனுஷன் ஜெபிக்கிறாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புத்தியுள்ள மனுஷன், ஞானமுள்ள மனுஷன், கர்த்தர் பிரியப்படுற பாத்திரம் யாபேஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். that man இங்கிலீஷ்ல ஜாபேஸ். ஹalleluya. வசனவாசி தேவனை நோக்கினான், கர்த்தரை நோக்கி பார்க்கறான். அப்ப பாவ மன்னிப்பு எங்க இருந்து வரும்? பாவ மன்னிப்பு எங்க இருந்து வரும்? ஃபாதர் கிட்ட இருந்தா சொல்லுங்க, இல்ல வேற சாமி கிட்ட இருந்தா? அங்கதான் பாவ மன்னிப்பு வரும். that forgives, பாவ மன்னிப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே வசனம் வாசிக்கிறோம். யாபேஸ் தன்னுடைய ஜெபத்தை நேரா எடுக்கலாம். ஹalleluya. தேவனை நோக்கி வாசிக்கலாம். தேவரீர் தேவரீர், Lord bless me, Lord bless me. கர்த்தரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்கிற முதல் blessing என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து நான் விசுவாசிக்கிறேன். 2027 கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் போறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. சொல்லுங்க. 50 வாரம் முடிய போகுது இன்னைக்கு. இந்த வருஷம் துவங்கி கர்த்தர் விசுவாசம் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு நமக்கு. 52 சண்டே கடைசி வாரம். ஹalleluya. வரவனா பாக்கியவான், வரவனா பாக்கியவான் தான். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, எல்லா சின்ன பசங்க மேல கையை உயர்த்தி, எல்லாம் வாலிபர்லாம் உயர்த்தி. ஜெபம் என்னமா இருக்கணும்? கடைசி மாசத்துல தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். யாபேஸ் கர்த்தரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குரிய ஆசீர்வாதம் பக்கத்திலே இருக்குது. கர்த்தர் 2026ஆம் ஆண்டு கர்த்தர் உயர்த்தியே தீருவாரு. நீ பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் கர்த்தர் முடிவு கொடுக்க போகிறார். கர்த்தர் வழி திறக்க போகிறார். கர்த்தர் தடைகளை உடைக்க போகிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாருக்கும் மத்தியிலே பிரம்மாண்டமா பிரமிப்பா வாழ்ந்து காட்ட போறார். பகைத்த மக்களுக்கு மத்தியிலே, தூஷணம் பண்ண மக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உண்மைய குடும்பத்து பிள்ளைகளை கர்த்தர் உயர செய்வாரு, உயர்த்துவாரு. மிகப்பெரிய சாட்சியாக, மிகப்பெரிய பிரம்மாண்டமாக, மிகப்பெரிய மகிமையாக கர்த்தரை நிறுத்த போறாரு. நாம் விசுவாசியும் கர்த்தர் சொல்ல தேவரீர் ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு மகிமை. அவன் பெரிய படிப்பாளியா இல்ல. அவனுடைய ஜெபத்தை பாருங்க. யாபேசுடைய ஜெபம் என்ன? கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து. ஆமென் சொல்லுங்க. அதே சொல்லுவோம். அதே கையை உயர்த்தி, கையை உயர்த்தி பரிசெல்லாம் கேட்கிற ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? ஆண்டவரே நான் தப்பு செய்யாமல் இருக்கிற ஆண்டவரே, ஒழுங்கா ஜெபம் பண்ண ஆண்டவரே. நீ புது ஆண்டில் பிரவேசிக்க போறீங்க. முதல்ல ஒரு அறிக்கை பண்ணுங்க. ஒரு 2 days ஃபாஸ்டிங் போடுங்க, 3 days ஃபாஸ்டிங் போடுங்க. என்ன ஜெபிக்கிறது? ஆண்டவரே இந்த வருஷம் உண்மையான ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை சுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு நீ புதிய ஆண்டில் பிரவேசித்து பாருங்க. செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். பண்ணுவாரா? எத்தனை பேர் நம்பிக்கையோட கையை உயர்த்துறீங்க? ப்ளீஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். ஹalleluya. ஒரு சின்ன பாவ அறிக்கை, ஒரு கன்ஃபஸ் பிரேயர், அறிக்கையின் ஜெபம். நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் சுற்றி ஆசீர்வாதம் பொழுதுனே இருக்கும். ஆமென். கர்த்தர் செய்வார். சில வீட்டில் சம்பளம் வருது, ஆனால் அதை என்ன பண்ண முடியல, முழுசாக பயன்படுத்த முடியல. தப்புன்னு அந்த வண்டி இந்த வண்டியில் போய் கழிச்சு உடனே நிற்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். வரக்கூடிய 10 ரூபா நான் 10 ரூபா பாயிண்டில் 10 ரூபா நிற்கும். 9 ரூபா செலவு பண்ணி 1 ரூபாய் சேர்த்து வைக்கணும். கர்த்தர் செய்வார் உங்களுக்கு.
விசுவாசிக்கிறீங்களா? 10 ரூபா சம்பளம், வெறும் 10 ரூபா சம்பளமா, அது ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்ணிக்கோ. ஒரு பஸ் சேமிச்சு வச்சுப்பாரு, அதுக்கு ஆசீர்வாதம். நான் உண்டி வச்சிருக்கேன் வீட்டில், யாருக்கும் தெரியாது, பாசாமைக்கு தெரியாது. அந்த உண்டி என்ன பண்ணுவோன்னா நான் தசமா போட்டு வைப்பேன். அல்லேலூயா. அது எதுக்கு பயன்படுத்துவேன்னா, இந்த கார்டு பொருள் வசன கார்டு கொஞ்சம் பற்றாக்குறை மாதிரி எடுத்து நான் பயன்படுத்திடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 10 ரூபாய் 20 ரூபா 500 ரூபாய் 50 ரூபா போட்டு வைப்பேன். அந்த காசு கடைசி எப்போ ஓப்பன் பண்ணுவான்னா, இந்த கார்டு பிரிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகும். அது ஓப்பன் பண்ணால் கரெக்டாக பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ காணிக்கை வந்தால் அந்த காணிக்கையில் 10 மணி எடுத்துனா போனேன், அந்த பாக்ஸில் போட்டு வச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு செய்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சப்போஸ் எனக்கு அந்த செலவு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பொழுது அதை எடுத்து பயன்படுத்துவேன், கரெக்டாக டேலி ஆகிடும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம். சத்தமாக சொல்லுங்க. இப்போ கர்த்தர் உன்னை நடத்துவாரா? நடத்துறாரு பிரதரனே. இந்த 12 மாதம் தான் நான் ஆசீர்வாதமாக இருந்தேன். கையை உயர்த்தி 12 மாதம் கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி செய்து பாருங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவன் ஜெபிக்கிறான் ஜாபீஸ். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்து, வாசிக்கலாம். நீ கேட்கிற 2 ஆசீர்வாதம் கேளுங்க, அப்புறம் எல்லாம் கிடைச்சிடும். முதல் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் தரையில் படக்கூடாது. அல்லேலூயா. வரும் வியாதி, கஷ்டம், பலவீனம் வரும். நான் ஜெபிக்கிற முதல் குறிப்பு, ஆண்டவரே, என்னை கர்த்தர் எடுக்கிற நாள் வரைக்கும், அது 85, 90, 60, 70, என்னை கர்த்தர் கூப்பிடுற நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே நான் தரையில் படுக்கவே கூடாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் செய்வாரா? நம்ம சபையில் பெரிய அண்ணன் மட்டும் தான், பெரியவங்க தான். ஆனால் பாருங்க, அண்ணன் கத்த சுகமாக கற்று வச்சிருக்கேன். சில விலகினும் அவர் இருக்குது, ஆனால் கத்த சுகமாக இருக்காரு. அல்லேலூயா. 67 ஸ்டார்ட் பண்ண வரப்போது கிட்ட நான் ஓடுறாங்க, விடையாறாங்க, வேலை செய்கிறாங்க, நல்ல போல்டாக இருக்கு. என்ன காரணம்? கர்த்தருடைய கிருபை தாங்கிட்டு இருக்குது. கை தட்டி ஆமென் சொல்லுவோம். கிருபை தாங்கிட்டு இருக்குதா? ஏன் சொல்லுங்க. கரங்களை உற்சாகத்தோடு. அப்போ நான் கேட்க முதல், ஆண்டவரே, நான் சும்மா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலாக போக மாட்டேன் ஆண்டவரே, மருந்து போட்டு ஊசி போட்டு அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. நான் இருக்கணும், நீங்கள் உடம்புல தேவ வல்லமை இருக்கணும், வல்லமை இருக்கணும், உடம்புல வல்லமை இருக்கணும், பிரெயின்ல வல்லமை இருக்கணும், கண்டு தேவ வல்லமை இருக்கணும், ஆற்ற வல்லமை இருக்கணும். எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் நீ முறியடிக்கணும், அது நீ ஜெயிக்கணும். நீ வியாதியை மேற்கொள்ளணும், வியாதி தாண்டி வரணும். வியாதி நீ சபிக்கிற கர்த்தர் கிரியை செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்ன ஜெபிக்க போற? இந்த வருஷத்துல நீ 2026 பிரவேசிக்கும் பொழுது எந்த வியாதி வந்தால் நீ பாதிக்கப்படாதபடிக்கு ஸ்ட்ராங்கா இருக்க நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா? மன்னிப்புற இந்த சரீரத்துக்கு பலவீனம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஒரே ஒரு காரியம் என்ன? மேற்கொண்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தலைவலி வரும், வயிற்று வரும், ஜுரம் வரும், எல்லாம் வரும். போயிட்டே இயேசு நாமத்துல நான் யாரை ஜெபிக்கிற ஜெபம் என்ன? கர்த்தாவை நான் ஆசீர்வதித்து, வாசிக்கலாம். என்னுடைய எல்லை என்பது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, என் எல்லை ஜெபத்தின் எல்லை, ஊழியத்தின் எல்லை, விசுவாச எல்லை, வரங்களின் எல்லையை கர்த்தர் விருதாக்க போறாரு. 2 வரம் தான் பெற்றிருப்பேன். 2025 24 வரம் பெற்றுக்கொள்ள போறேன். 5 பெற்றுக்கொள்ள போறேன். உன் ஜபம் 1 மணி நேரம் படிப்பேன். 25 26 2 மணி நேரம் ஜபம் பண்ண போறேன். கர்த்தர் எல்லையை பெரிதாக்க போறாரு, ஸ்பிரிச்சுவலை பெரிதாக்க போறாரு. கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. நம்பரை மாத்திரம் கையை தட்டி அறையா சொல்லுமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உற்சாகத்தோடு சொல்லுங்க. யாரை ஜெபிக்கிற முதல் ஜெபம், என்னை ஆசீர்வதி கர்த்தாவே. என்ன ஆசீர்வாதமா? என் எல்லா ஐஸ்வர்யத்தை விட மிகப்பெரிய ஐஸ்வர்யம் நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வம் என்ற ஐஸ்வர்யத்தை கேட்டு பாருங்க. கர்த்தர் கூப்பிடுற நாள் வரைக்கும் சுகத்தோடு இருப்பீங்க. நேரவரை கர்த்தர் கூப்பிட போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்சு ஆண்டவரே, என்னை தூக்கினேன், தாக்கினேன், எடுத்து நல்லா வேணா ஆண்டவரே. முகம் ஓடுறேன், சித்தம் தான் வெயில் எடுத்துக்க முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கை தூக்கினு, ஒரு கால் தூக்கினு, என்னை தாங்கினு போயின்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அல்லேலூயா. என் விசுவாசம் ஆண்டவரே, நமக்கு ஓடுகிறேன், என்னை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஊழியம் செய்கிறேன், இன்னும் ஊழியம் செய்கிறேன், இன்னும் ஓடுறேன், இன்னும் பலம் கொடுங்க. அல்லேலூயா. ஆயுஷ்மன் கேட்க, பலம் கொடுன்னு கேட்குறேன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ எப்பனா கூப்பிட்டு எப்பனா ஆயத்தமா இருக்கிறேன். நான் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, கடைசி கூப்பிட நாள் வரைக்கும் என் சரீரம் பாதிக்கப்படாமல் இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. அந்த பலம் உங்களுக்கு தேவைதானா? நாசம் உங்களுக்கு தேவைதானா? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் எல்லாம் எத்தனை 1000 கோடி வச்சிருக்கிறாங்க, ஒரு இப்படி சாப்பாடு ஒன்று சாப்பிட முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. நம்ம சுகமா உட்கார்ந்துக்கிறோம். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க உற்சாகத்தோடு. பெரிய பெரிய பணக்காரன்லாம் எத்தனை 1000 கோடி வச்சிருக்கிறான் பிரதர், ஒரு இப்படி சாப்பாடு வாயில வைக்க முடியல.
டாக்டர் கண்டிஷன் போடுறாரு, அவங்கெல்லாம் சாப்பிடணும், அது சப்பாத்தி சாப்பிடணும், ஒரு கை எது சாப்பிடணும், ஆனால் சொத்து மதிப்பாரு எத்தனை 1000 கோடி வச்சுங்கிறான். நம்ம அப்படியே உட்காந்து சாப்பிட நல்லா உட்காந்து ஏசப்பா நாமத்தில் தேவன் கொடுத்த பெரியதான சூழல் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட், நமக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிமை, பெரிய வல்லமை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நோயற்ற வாழ்வு கர்த்தர் கொடுக்க போறாரு. 2026 வருஷத்துல நீ சபைக்கு சாட்சி கொடுக்க போகிற. அல்லேலூயா. சொல்லுங்க பாரு, நீ சாட்சி கொடுக்க போற ஆண்டவருக்கு. என் எல்லை என்றால் என்ன? இல்லைங்க, 10 ஏக்கர் அங்கே இருக்குது, 100 ஏக்கர், அந்த எல்லை அல்ல, அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? உன் ஜெபமா எல்லை கட்டை விரிதாக்க போறாரு, பெருசாக்க போறாரு. முழங்காலே நிற்க போற, முழங்காலே செபிக்க போற, முட்டியை போட்ட குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் முழங்காலே இருக்க போற. கத்த முட்டியை பலப்படுத்த போறாரு. சரித்திர வல்லமை இறங்க போகுது. உன் நாடின் நரம்பு சதையிலே தேவ வல்லமை இறங்க போகிறது. கத்துடைய உன்னதமான வல்லமை, உன்னதமான அபிஷேக வல்லமை உன் நாவை இறங்க போகிறது. கத்தர் பலப்படுத்த போறாரு. அல்லேலூயா. நாம் வசனம் வாசிக்கிறோம், எல்லையாக பெரிதாக்க போறாரா. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. அல்லேலூயா. எல்லை பெரிதாக்க போற. என்ன எல்லை பிரதர்? ஜெபத்தின் எல்லை, ஊழியத்தின் எல்லை, விசுவாச எல்லை, வரத்தின் எல்லை. இந்த 2 வாரம் பெற்று உட்காந்துக்கிற 2024 4 வாரம் பெற்று இன்னும் வல்லமை ஊழியம் செய்ய போறேன். அதில் சொல்லுவோம், கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கணும். இன்னும் உண்மையா இருக்கணும். தேவனுக்கேற்ற பாத்திரமா நீ மாறும்போது கர்த்தர் எல்லை கட்ட பெரிதாக்குவாரு. ஆமென். அடுத்த வரை சீக்கிரம் நேரம் முடிய போச்சு. அவன் கேட்கிற ஜெபம் என்ன தெரியுமா? இப்ப நீ ஜெபிக்க போறீங்க. அடுத்த வருஷத்துல அவன் ஜெபித்த ஜெபம் ஜெபி. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எல்லையை பெரிதாக்கி. 3வது, உம்முடைய கரம் brands with me. அல்லேலூயா. உம்முடைய வல்லமை கரம் என்ன இருந்துச்சாலுமே எந்த கும்பலும் அசைக்க முடியாது. நம்புறீங்களா? கையவே சுத்தி 1000 பேர் டிஸ்டர்ப் பண்ணே இருப்பான். உடனே 1000 பிரச்சனை வரும், 1000 மந்திர கட்டு வரும். ஆனா யாபே ஜெபிக்கிற ஜெபம் 3வது குறிப்பை நான் ஜெபிக்கிறது, கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து. ஆமென். இந்த கரம் கூட இருந்துட்டாலுமே லைட் வித்தியாசமா இருக்கும் பிரதர், ஒரு ஜெபம் வித்தியாசமா. கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து. ஆமென். Praise the Lord. Praise the Lord. தீக்கு போயிட்டே இருக்காரு, தப்பு நாளை காணும். எடுத்து போய் கர்த்தர் ஸ்தோத்திரம். எசேக்கியா நடக்கிறாரு, அவர் கரம் மேல வந்து உட்காரு. எசேக்கியாலே எலும்பெல்லாம் உயிரடையுமான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டான். கரம் வந்து மேல உட்காந்துச்சு. அல்லேலூயா. எலியா ஓடுகிறான், ரதத்துல போற அந்த ஆகாப்போட எலியா முன்னாடி போய் நிற்கிறான். எலியா எப்படி பண்ணாரு? ஸ்கூட்டர்ல போனாரு, டிவிஎஸ் பிடிச்சி போனாரு, பறந்து போனாரு. கரம் மேல வந்து உட்காந்துச்சு. வாழ்க்கையை கத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மேலே கொண்டு போக போகிறேன். ஏன் தெரியுமா? கத்துடைய கரம் உங்களை அமரப்போகுது. இன்னைக்கு இந்த வருஷம் அமரப்போகுது. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க? அவருடைய கரம். அல்லேலூயா. The God hands with you always. கரம் மேல உட்காரப்போது இயேசப்பா நாமத்துல. இந்த கரமாய் கை மேல உட்கார்ந்துட்டாலுமே உன் வாழ்க்கை பிரகாசமா தான் இருக்கும். நீ கர்த்தரை விட்டு விலகி போகும்போது தடைகளை பார்க்கிற, கர்த்தரை விட்டு விலகி போகும்போது தீமையை சந்திக்கிறது, கர்த்தரை விலகி போகும்போது துக்கத்தை சந்திக்கிறது, கர்த்தரை விலகி போகும்போது ஆபத்தை சந்திக்கிறது, கர்த்தரை விலகி போகும்போது. நிறைய பேர் யோசித்தாங்க, பழையபடி சர்ச்சைக்கு போனா ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேன் பிரதர், நான் வேற சபைக்கு போயிடுவேன். போ. அதில் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் இது இருக்காது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதில் சொல்லுங்க. கை எங்க இருந்தாலும் ஊழியர் செய்வேன், எங்க தான் வாழ்வேன் சொல்ல முடியும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மற்ற சபையை அப்படி பணமா கொட்டு தான் இதை கொட்ட மாட்டோம் தான். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சொல்ல நிறைய காசுலாம் கிடைக்காது, கத்த உயிர் ஜீவனை காத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் நம்முடைய ஜீவன் தான். ஆண்டவருக்கு மையம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அவன் சொல்றான், எல்லையை பெரிதாக்கப்பா, கரமோடு இருந்து. அடுத்த வரிசைக்கு நம்ம முடிக்க போறோம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவன் செபிக்க காத்தருளும் ஆண்டவரே. கத்த காத்துருவார். அவனை சொல்லுங்க. Praise the Lord. அப்புறம் உலகத்தில் வாழ்ந்தாங்க, இப்போ வாழ முடியாது. இப்போ 50 ஆண்டு கஷ்டம். ஏஜ் நல்லா கவனிச்சிங்க. 50 ஆண்டு கஷ்டம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற சீதோஷ நிலைக்கு
இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஒரு மனுஷன் 50 வயசு தாண்டதே பெரிய விஷயம் தான். அதெல்லாம் சொல்லுங்க. அப்பெல்லாம் 70-80 வாழ்ந்தாங்க. அதில் இப்போ பாருங்க 50 வயசு தாண்டது பெரிய விஷயம். 40ல் மரணம், 30ல் மரணம், 38ல் மரணம், 50ல் மரணம், 45ல் மரணம் வந்துனே இருக்குது. கேட்டா 40 வயசு செத்தா இருக்கா சொல்றாங்க. வயசு கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன? தீங்கு என்பது மரண ஆவி, தீங்கு என்பது மரணத்தின் கட்டு, தீங்கு என்பது ஒரு மந்திர கட்டு. இயேசு விடுவித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் பெரிய செய்வாரா? 2 பாஸ்ட் வந்துட்டாங்க. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. ஆமென். சத்தத்தை உயர்த்தி. தீங்கு என்னது? மரணாபத்து, மந்திராபத்து, அல்லது குழப்பத்தினால் வந்து டிஸ்டர்ப் பண்ணவரை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் ஜெபித்தான் யாபேஸ். அருமையான ஜெபத்தை பண்ணார் யாபேஸ். அல்லேலூயா. கையை உயர்த்தி என்னென்ன பாயிண்ட் பண்ணாம இதை ஆசீர்வதிங்க. 2வது எல்லை பெரிதார். 3வது கரை கொடுங்க. 4வது தீங்கு பாவம் என் தொடாதபடிக்கு என்ன பண்ணுங்க? என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தான். அவன் ஜெபித்த கர்த்தர் கேட்டாரா? அருளினாரா? சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளுகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளுகிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இந்த ஒரே வசனத்தை 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். வாசிக்கலாம். The book of Psalm, சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதம் 64:1 வாசிக்கலாம். சீக்கிரமா. சங்கீதம் 64:1 சீக்கிரம் வாசிங்க. தேவனே, வாசிமா. என்னுடைய விண்ணப்ப சத்தத்தை கேட்டாரலும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். ஒன் மோர் டைம் திரும்ப ரீட் பண்ணுங்க. வாசிமா திரும்ப ஒரு முறை. தேவனே, my Lord, oh my Lord, what my prayer request? You want a prayer request? What is the prayer request? அவன் ஜெபிக்கிறான். தாவீது 64:1 சங்கீதத்துல, தேவனே என் விண்ணப்பத்தின் ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவரே. இந்த ஜெபம் என்ன ஜெபம்? இது பயங்கரமான ஜெபம். இது விண்ணப்பத்தை கேட்டருளும், சத்ருவால் பயத்தை நீக்கி என்னை காத்தருளும். ஆமென். சத்ருவால் வரும் பயம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். போனா ஒரு பார்வை, வந்தா ஒரு பார்வை. அல்லேலூயா. சாத்தா கண்ணு பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாரையும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி. சத்து பலவத்திரவனும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான், உன் ஜெபத்தை கெடுக்க வருவான். ஆனா வசனம் வாசிக்கிறபடி கர்த்தர் நீக்கி அவனை காத்தருள போறாரு. சாத்தான் எத்தனை பிளான் பண்ணாலும் அவன் ஜெயிக்க போறதே கிடையாது. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. உன் ஜெபம் தான் ஜெயிக்க போகிறது, வல்லமை தான் ஜெயிக்க போகிறது, உடைய குணங்கள் தான் ஜெயிக்க போகிறது, விசுவாசம் தான் ஜெயிக்க போகிறது, நம்பிக்கை தான் ஜெயத்தை கொடுக்க போகிறது. சத்து பெரிய சோதனை கொண்டு வருவான், பெரிய கணம். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நீக்கி காத்தருளுவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய செய்வாரா? இந்த 12 மாசமா எத்தனையோ உங்களுக்கு போராட்டம் ஏற்பட்டது, நிந்தை ஏற்பட்டது. கர்த்தர் காத்து கொண்டு வந்தாரா? தேவன் காத்து கொண்டு வந்தாரு. இன்னும் புது வருஷத்தை பாதுகாக்க போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறேன். ஒரு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு பொங்கி வழி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிறோம். காத்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் காப்பாரா? சொல்லுங்க. கையை உயர்த்தி ஏசப்ப சொன்னார். அதே வாஸ்தவம் சொல்லாமா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம். மத்தேயு 6:13. மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா சொன்ன ஜபம் என்ன தெரியுமா? பிதா நோக்கி ஏசப்பா ஜபிக்கிறாரு. என்ன ஜபிக்கிறாரு? தீமின்றி என்ன பண்ணுங்க? ரட்சித்து காத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்றாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஜபத்தை மாசம் பண்ணினே இருங்க. புது வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? யாபேசின் ஜபம், அதுக்கப்புறம் தாவீதின் ஜபம், ஏசப்பாவுடைய ஜபம். அல்லேலூயா. இந்த மூன்றை கரெக்டா பண்ணி புது வருஷத்தை பிரவேசித்து பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நடத்துவாரா? கர்த்தர் செய்வாரா? கையில உயர்த்தி நல்ல நிமிர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகத்தோடு. அல்லேலூயா. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர், மறவாத என் நேசரே, என்று உறவாடி மகிழ்ந்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரவெல்லாம் காத்தீர்,
கிறிஸ்துனுடைய 3 ஜெபங்கள். யாபேஸ் ஜெபம் என்ன? என் ஆசீர்வதியும் என்னை பெரிதாக்கும் கணக்கூட இருந்து என் தீங்குக்கு விலக்கி காத்துள்ளும் யாபேசின் பெயர். அதே போல தாவீதின் பெயர் என்ன? சத்துரு இன்னும் பயத்தை கொண்டு வரான், என்னை மீட்டுவதை காத்துள்ளும் ஜெபம். கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறார்? தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஜெபம். இந்த 3 ஜெபத்தை இந்த மாசம் எல்லாம் பண்ணுங்க. 2026 வருஷம் ஆசீர்வாதத்தான தேடி வரும், வல்லவத்தான தேடி வரும், நன்மத்தான தேடி வரும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். கைத்து ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. கர்த்தர் தாமே நமக்கு உள்ள வார்த்தையை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.